பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம் அத்தியாயம் 4 வழிப்பறி. மாரப்ப பூபதி இப்படி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், அதாவது இவனுடைய முகத்தில் மாறுபாடு காண்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது தெரியுமா, அருள்மொழி தேவிக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லிடுறான். அந்த நேரம் பார்த்து மகாராஜா வர்றதுனால அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். விக்ரமனும் என்ன பண்ணுறான், மகாராஜா முகத்தில் முழிச்சிடக்கூடாது, அவர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏற்கனவே குந்தவி வந்தப்போ ஒரு மரத்தடியில் போய் நின்னாலே அந்த இடத்துல போய் நின்னுறான். இப்போ மகாராஜா அவருடைய அந்த வெள்ளை யானை இருக்குல்ல, அதில் அவர் போயிட்டுருக்கிறாரு. மக்கள்லாம் சூழ்ந்து ஜெய்வி பவ அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இவனும் மெல்ல பார்க்குறான், மகாராஜா நம்மளை பார்க்குறாரா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு நாடிகை அவனை கடக்கும்போது அந்த கண்களை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறாரு. நிற்கலை, நிறுத்தலை, அந்த கண்கள் அதே இடத்துல நிற்கவே இல்லை, கடந்தே போயிடுறாரு. போனோன்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு நிம்மதியாயிடுது. சரி, மகாராஜாவுக்கு நம்மளை அடையாளம் தெரியல. இப்போ இவன் என்ன நினைக்கிறான், முதல்ல உறையூருக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துணும். முதல்ல இங்கே இருக்கிறத இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிலவரம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவன் முதல்ல போயிட்டு உறையூரில் அம்மாவை பார்த்துடணும், அதுக்கப்புறம் தான் அருள்மொழி தேவியாரை பார்த்ததுக்கப்புறம் தான் தனக்கு நிம்மதி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டுதல்ல இவன் என்ன பண்ணுறான், நேராக இங்கேயே ஒரு குதிரை சம்பாதிச்சுக்கலான்னு நினைக்கிறான். பல்லவ தேசத்தில், அதாவது மாமல்லபுரத்துலேயே. ஆனால் இப்போ இங்கே ஒரு குதிரை வாங்கினாக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால்நடையாகவே போகிறான். போயிட்டு காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஏதாவது ஒரு இடத்துல குதிரை சம்பாதிச்சுட்டு போயிடலாம், இல்லை கால்நடையாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பெரும்பாலும் நடந்து போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா குதிரை வாங்கினா யார் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கங்கிற தகவல்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போயிடும். அதனால் பிரச்சனையே வேணாம், நம்ம கால்நடையாக நடந்து போயிடலான்ட்டு குள்ளனை கூப்பிட்டு கிளம்பி போயிடறான். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அந்த காலத்தில் ராஜபாட்டை அப்படின்னா பிரதான வீதி. அந்த வீதியில் யானை குதிரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போகலாம், பல்லக்கு அப்படி எல்லாம் போகலாம். காஞ்சிபுரத்தை தான் தலைமையிடமாக கொண்டு இருந்தாங்க. இவர் ரவிவர்மர் சிற்பக்கலைகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்ததுனால மாமல்லபுரமும் இணையான ஒரு சிறப்பு பெற்றிருந்தது. அதனால் காஞ்சிபுரத்துக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே பிரதானமான ஒரு ராஜபாட்டை இருந்தது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து உறையூருக்கும் பிரதானமான ஒரு ராஜபாட்டை இருந்தது. இந்த ராஜபாட்டை, அதாவது இந்த பிரதான சாலைகள் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக நம்ம இரவு நேரங்களையும் பயணப்படலாம், எல்லாமே கூட்டம் ஜனத்திரள் இருக்கும், கடைகள் இருக்கும், உங்களுக்கு நல்ல திருவிழா போல் அந்த இடத்துலலாம் ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் ராஜபாட்டை இருக்கிற இடத்துலலாம். ஏன்னா மக்கள் நடந்து போயிட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. இரவு நேரங்களையும் பயப்படாமையே பயணம் பண்ணலாம், அதுதான் ராஜபாட்டை. இப்போது நாம் இது இல்லாமல் குறுக்கு வழி பாதைகள், காட்டு வழி பாதைகள் அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று இணைக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருந்தது. அப்படி காஞ்சிபுரத்துக்கும் மாமல்லபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு நடுவில் கிழக்க நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துல உறையூருக்கு போகிறதுக்கான ஒரு குறுக்கு வழி, காட்டு வழியாக போகிறது இருந்தது. இது விக்ரமனுக்கும் தெரியும், இந்த குள்ளனுக்கும் தெரியும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சத்திரத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் இளைப்பாறிட்டு வரலாம், கொஞ்சம் கை கால் முகம்லாம் அலம்பிட்டு வரலான்ட்டு விக்ரமன் உள்ளே போகிறான். அப்போ வெளியில் தலையில் கல்லெல்லாம் வச்சுட்டு, ரத்தன கற்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறான் இல்லையா, குள்ள யாரோடையோ அவன் சமிக்கையில், அதாவது இந்த சைகை பாஷையில் ஏதோ பேசுகிறான். இதை விக்ரமன் கவனிக்கவே இல்லை. உள்ளேருந்து வர விக்ரமன் குள்ளனோட கிளம்பி போயிடறான். நேராக ராஜபாட்டையில் போயிட்டே இருக்காங்க. ஏதாவது சத்தங்கள் வரும்போதோ இல்லை குதிரை சத்தம் வரும்போதோ ஓரமாக ஒதுங்கி நின்றுடுறாங்க, யாரும் பார்க்காத மாதிரி. மறுபடியும் கிளம்புறாங்க. மறுபடியும் குதிரை சத்தங்களோ இல்லை பல்லுக்கு தூக்கி சீவிகளில் வரும்போதோ இவங்க மறுபடியும் ஓரமாக நின்றுறாங்க, யார் கண்ணிலையும் படாமல். இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காஞ்சிபுரத்துக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த குறுக்கு வழி பாதை, எது உறையூரை நோக்கி போகுதோ அந்த பாதை வருது. நல்ல இரவு நேரம், ஆனாலும் மின்மினி வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மின்மினி பூச்சிகள் அதிகமாக இருந்தது. காட்டு வழி பாதையில் போகிறவங்களுக்கு வெளிச்சமே மின்மினி பூச்சிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே காட்டில் ஆங்காங்கே நட்சத்திர விளக்குகளை போட்டு விட்ட மாதிரி இந்த மின்மினி பூச்சிகள் ஆங்காங்கே தொங்கிக்கிட்டே இருந்தது, அங்கங்கே இருக்குது. இது இல்லாமல் வெளிச்சம் தெரிகிற இடத்துல விண்மீன்களோட வெளிச்சமும் விழுந்துட்டு இருந்ததுனால பாதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் கொஞ்ச தூரம் போக 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 இவனுக்கு விக்ரமனுக்கு அந்த ஆந்தைகளுடைய சத்தமும் இந்த செடிகளுடைய சலசலப்பும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்திக்கிட்டே இருந்தது. போதாத்துக்கு அந்த குறுக்கு வழி பாதையில் இறங்கும் போது 4 பேரை இவன் பார்க்குறான். அவங்களோட போய் சேர்ந்துடலாம், காட்டு வழி பாதையில் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்னு நினைக்கும் போது இந்த குள்ள ரொம்ப மெதுவாக நடந்து வந்ததுனால
இவனால் அவங்களோட போய் சேரவே முடியல. இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே இவன் என்ன யோசிக்கிறான் விக்ரமன், இதுக்கு மேலே நம்ம பயணப்பட வேண்டாம். ஏதோ தவறாக தோணுது அவனுக்கு. உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்கு, இந்த பாதை நமக்கு தவறான பாதையா, சரியான பாதையாக இருந்தாலும் நம்மளால் சரியான இடத்துக்கு போக முடியாது, ஏதோ ஆபத்து இங்கே சூழ்ந்திருக்கு. இவன் இருந்தாலும் வீராதி வீரன் சூராதிசுரனாக இருந்தாலும் ஒரு சின்ன மன உறுதி அவனுக்கு கலைக்கப்படுது. அதனால் இவன் என்ன சொல்கிறான், குள்ளனை கை காமிச்சு நிறுத்திடுறான். இதுக்கு மேலே போக வேண்டாம், நாம் திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்ன அந்த க்ஷணம் இந்த குள்ள என்ன பண்ணான், தலையில் இருக்கிற அந்த ரத்தன கற்கள்லாம் வச்சுருக்கான் இல்லையா, அந்த மூட்டையை கீழே தூக்கி போட்டுட்டு நெடுந்தூரம் ஓடி போய் நின்று ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கூக்குரலில் ஒரு சத்தம் போடுறான். இப்போ தான் இவனுக்கு புரியுது, இவன் காது செவிடு கிடையாது, ஒருவேளை ஊமையும் கிடையாதா. இந்த சத்தம், அந்த சத்தம் குலை நடுங்க வைக்குது, பேய் பிசாசுகளுடைய சத்தம் போல இருக்குது. இவன் சத்தமிட்டு அடுத்த நொடி நாலா பக்கத்துல இருந்தும் 4 பேர்கள் ஒரே நேரத்தில் விக்ரமனை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா அப்போ இது எல்லாமே இவனுடைய திட்டமா, நம்ம என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த இருட்டு வேளையில் இவங்களை எப்படி சமாளிக்க போகிறது, ஐயோ அம்மாவை பார்க்கணுன்னு நினச்சோமே, இதெல்லாம் நடக்காமல் போயிடுமா அப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் அவனுடைய மனசில் உள்ள பூந்து வெளியில் அவனை நிலை கொள்ளாமல் பண்ண வைக்குது. இருந்தாலும் அவன் ஒளித்து மறைத்து வைத்திருந்த அவனுடைய உடைவாளை வேகமாக எடுக்கிறான். ஆனாலும் அந்த இருட்டு வேலையிலும் நெய் போட்டு தீட்டப்பட்டிருந்த அந்த வாளுடைய அந்த கூர்மை அப்படி பல 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 பலன்னு மின்னுதான். அந்த வெளிச்சத்தில் 4 பேரில் ஒருத்தனுடைய ஓங்கி அடித்ததில் அவன் ஓடி போய் விழறான். அவனால் அடுத்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. இப்படி மீதி அடுத்த ஒருத்தவனையும் சமாளிக்கிறான் விக்ரமன். மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, தவறான ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டோமோ, தவறான பாதைக்கு வந்துட்டோமோ, இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே குதிரையுடைய காலடி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து இவன் வேகமாக வாள் வீசுகிற இன்னொரு ஆள் போய் குள்ள மேலே விழறான். குள்ளனும் நசுங்கி விழுந்துடுறான், இவனும் விழுந்துறான். அவன் திருப்பி எழுந்திருச்சு இருவராக இவங்களை தாக்க வரும்போது தூரக்கிறந்து ஒரு குதிரை சத்தம் கேட்டது இல்லையா, அது நெருங்கி வந்துடுது. அவன் வீசுகிற அம்பு, அந்த வேல் அவன் வீசுகிறான். குதிரை மேலே உட்காந்துருக்கக்கூடியவன் அந்த வேலை வீசுகிறான். வீசக்கூடிய வேல் விக்ரமனை தாக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற தாக்க மற்றொரு ஒருத்தனை தாக்கிடுது. இந்த 4 பேரில் 3 பேர் விழுந்துடுறாங்க, இன்னொருத்தனை விக்ரமனே வீழ்த்திடுறான். இறங்கி நிற்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்குறான். இப்போ யோசிக்கிறான், நம்ம மேலே விழ வேண்டிய அம்பு இன்னொருத்த மேலே விழுந்துருச்சா, இல்லையே, அந்த குறி தப்பலையே, பார்க்குறதுக்கு ஆஜானுபாகுவாக இருக்கிறாரு, நல்ல வீரனாக இருக்கிறாரு, குதிரை மேலேருந்து இறங்குறவரை பார்த்தாக்க நல்ல போர்க்களத்தில் புகுந்த ஒரு வீரன் மாதிரி இருக்கிறாரு, தப்பாக அவர் குறி வச்சு பார்த்து இது பண்ணுறதுக்கு சாத்தியமில்லை, யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குதிரையிலேருந்து அந்த வீரன் இறங்கி அப்பா யாரப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, குதிரையிலேருந்து இறங்கி வந்தவர் யார், விக்ரமன் கிட்டேருந்து அவர் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, விக்ரமன் அந்த குதிரையிலேருந்து இறங்கி வந்தவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானா, அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.